தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கறவை மாடு வளர்ப்பை பற்றி தான். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா உங்கள் பேருங்க? சாமி. எந்த ஊருங்க அது? சிறுவாச்சூருங்களா? இது இப்போ அந்த மாடு எத்தனை வருஷமாங்க வளர்க்குறீங்க? இப்போ எங்கிட்ட வந்து 10 வருஷமாக இருக்கும். 10 வருஷமாக வளர்த்துட்ருக்கீங்க. 10 வருஷமாக. சரிங்க. எத்தனை மாடு இருக்குங்க உங்கள்கிட்ட? எங்கிட்ட மாடு 4 மாடு 5 மாடு இருக்குது. சரிங்க. அதெல்லாம் கண்ணுட்டி 4 இருக்குது. அந்த மாடு இங்கே இருக்குல்ல, அந்த மாடுங்களா அதெல்லாம்? அந்த மாதிரி தான். இதெல்லாம் பால் மாடுங்களா அதெல்லாம்? பால் மாடு தான். ஒரு நாளைக்கு சுமாராக ஊற்றினா 30 லிட்டர் வரலையும் ஊற்றுவோம் காலையில். சரிங்க. 25 லிட்டருந்து 30 லிட்டர் வரலையும் ஊற்றுவோம். சரிங்க. 2 மாடு தனியாக இருக்கும், 2 மாடு பாலாக இருக்கும். சரிங்க. 2 மாடு நிறுத்துற மாதிரி இருக்கும், 2 மாடு கன்று போடும். இப்படி தான் கன்று விட்டு எல்லாருக்கும் அது ஊசி போட்டு சேனை போட்டால் கன்று போட வேண்டியதான். மாடு வாங்குறதில்ல, விற்கிறதும் இல்லை. அது 2 மாடு தான் வச்சுருந்தோம். 2 மாடு தான் பாலாம். 4 மாடு எல்லாம். பால் பீச்சு நல்லா இருக்குங்களா? ஓரளவுக்கு பால் பீச்சு நல்லா இருக்குங்களா? இருக்குங்க. எத்தனை லிட்டர் கொடுக்குறீங்க காலையில் சாயந்தரம்? 20 லிட்டருக்கு மேலே போகும். 25 லிட்டர் போகும். சாயங்காலம் 25 லிட்டர் போகும். என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க? இப்போ தீவனம் கொடுக்குறோம். பச்சை புண்ணாக்கு தரோம். சோள பேர் எந்தனாலும் வைக்க எல்லாமே கொடுப்போம். கள்ளக்குடி மிளகுடி எல்லாமே கொடுப்போம். அதை வெளிலேருந்து வாங்கிட்டு வரீங்களா? இங்கே பயிர் செஞ்சுருங்களா? வாங்கி வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அது வயலில் வாங்கிட்டு தான் வயலில் அறுத்து தான் போடுறது. வயலில் தான் வச்சு அறுத்து கொடுத்துருக்கோம். வெளிலேருந்து வாங்கிட்டு வந்து பண்ண முடியாதுங்களா? அது வெளியிலேருந்துலாம் வாங்கி வந்து பணம் போயிருங்களா? விவசாயத்தில் எல்லாம் வந்து இது எத்தனை ஏக்கருங்க அப்போ இதில்? வேற காடு இது. சரிங்க. 35,000 குத்தவை. 5 ஏக்கர் 35,000 குத்தவை. கொடுத்துரு இந்த மாட்டுக்காக வச்சுக்கிட்டு இருக்கோம். 5 ஏக்கருங்களா? வருஷத்துக்கு 35,000மா? 36,000. என்ன பயிருங்க போட்டிருக்கீங்க இப்போ இதில்? இப்போ முட்டி சோளம் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த சோளத்தை எடுத்துட்டு வேறு 2 பேர் தண்ணி இருந்தால் நஞ்சு விழுவோம். சரிங்க. இல்லைன்னா வேறெல்லாம் கொண்டு தலையை போட வேண்டியதான். மாடுகளுக்கு மட்டும் முத்து சோளம் போட்டிருக்கீங்க? மாட்டுக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் செஞ்சுட்டு வர வேண்டியதான். சரிங்க. சரிங்க. இப்போ இந்த மாடுகளை வாங்கணுன்னா எங்கேங்க வாங்கலாம்? நம்ம நல்ல மாடுகள் வாங்கணும்னா, அந்த மாதிரி ஜாதி மாடு வாங்கணும்னா நம்ம இந்த ஏரியாவிலே வாங்கலாம். அப்படிங்களா? என்ன விலை கிடைக்குங்க? இதெல்லாம் 50 ரூபா 40 ரூபா 45 ரூபா 50 ரூபாய்க்கு மேற்கொண்டு தான் மாடு. அப்படிங்களா? 50 ரூபா 60 ரூபாய்க்குள்ள தான். 50,000 சொல்கிறீங்க? ஆமாம். ஒரு மாடு 50,000 மேற்கொண்ட மாடு தான். 50,000 வருதுங்களா? 55,000 கூட இருக்குது. 55,000 60,000 கூட இருக்குது. அது சரி. இதெல்லாம் எங்களுக்குலாம் காலையில் 7 லிட்டரு 8 லிட்டரு 9 லிட்டரு வரல ஒரு மாடு ஒன்று. சரிங்க. சரிங்க. இப்போ அதெல்லாம் இந்த கருமாலாம் காலையில் 8 லிட்டரு 9 லிட்டரு வரும். 10 லிட்டர் காலையில் 8 லிட்டரு 9 லிட்டரு வரும். அதுக்கு தீவனம் அது மாதிரி தீவனம் கொடுப்போம். கருப்பு மாடுனா அந்த அங்கே நிற்கிதுங்களா? அதுங்களா? அந்த மாடுங்களா? அது என்ன ஆகுங்க? அது அதெல்லாம் ஜாதி மாடு தான். ஒரிஜினல் மாடு தான்லாம். ஒரிஜினல் ஜாதி மாடு தான். இதெல்லாம் போடுறதுக்கான இப்போ மாவு புண்ணாக்கு அதிகமாக போடுறபடி கறக்கும். இப்போ மாடு வாங்க போகிறோம், என்ன மாதிரி பார்த்து வாங்கணுங்க? நல்ல மாடுங்க இந்த மாதிரி ஜாதி மாடாக பார்த்து எப்படிங்க தெரியும் நமக்கு நல்ல மாடுங்கிறது? ஜாதி மாடு இந்த அதுக்கு ஒரிஜினல் மாடுனால ஜாதி மாடாக தான் கொம்பு இப்படி இருக்கும், நல்ல ஜாதியாக இருக்கும். சரிங்க. சரிங்க. மடி ஏதாவது பார்த்து வாங்கணுங்களா? அந்த மாதிரி எல்லாம் கண்ணு சனையாவில் இருக்கும். அது நமக்கு இதெல்லாம் 10 வருஷம் ஆக போகுது. இங்கே இருக்குது, கிட்டே பிறந்தது இங்கே இருக்குது. அப்படிங்களா? வந்து அதெல்லாம் ஒன்று தான் வாங்கணும். அது ஒன்று தான் விலைக்கு வாங்கணும். அப்போ எல்லாம் நாங்களாம் வாங்கலாம். எல்லாம் மாட்டுக்குன்னு 2 மாடு கூட விற்று விட்டாங்க. 2 பிள்ளைங்களெல்லாம் இருந்து விற்றுட்டு மடி வீக்கி வந்துட்டு ஒரு காம்பு சோடையை பூச்சி கண்ணாறு மாதிரி. அதெல்லாம் நாங்கள் விற்றுவிட்டோம். இப்போ இந்த மாடுகளுக்கு என்ன மாதிரி நோய் தாக்கங்கள் இருக்குங்க? எல்லா நோயும் காய்ச்சல் வரும். காய்ச்சல் வரும். திருப்பி வந்து ஜுரமடி வரும். மடி வீங்கி போடும். அது ஊசி போடணும். மாடு தீர்ந்தீங்களா ஏன் தீர்ந்தீங்கலாம் பார்க்கணும். மாத்திரை வாங்கி வந்து போடணும். உடனே எல்லாம் செய்யணும். நான் உடனே டாக்டர் வர வைக்கணும். ஊசி போட்டு தான் போவோம். டாக்டர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு தரணுமா? காசு தரணும். மாட்டுக்கு இத்தனை 2 ஊசி 3 ஊசி போட்டாங்கன்னா காசு 200 300 கணக்கு வண்டி போட்டு வராங்களா. உடனே ஃபோன் பண்ணிட்டு உடனே போன அடிச்சோம்னா உடனே வந்துடுவாங்க. வந்து அவங்க மெனக்கிற கூட 200 300 கொடுக்கும். டாக்டர்னா இந்த கால்நடை பராமரிப்பு துறைன்னு சொல்கிறீங்களா? அதில் கவர்மெண்ட் சொசைட்டி இதுக்கு போகிறாங்களா? இப்போ வந்து ஆஸ்பத்திரி இங்கே இருக்கு. சரிங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்களா? மனசு இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஆஸ்பத்திரி இருக்குது. அவங்க இல்லாத நேரம் அவங்க வந்து சொந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் எப்படி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் எப்படி? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கவனிக்காக போவாங்க. சொந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் ஊசி காசு கொடுத்தாலும் திருத்தமாக பார்ப்பாங்க. அது மாதிரி தான் நாங்கள்லாம் அங்கே வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சென ஊசி போட தான் போவோம். காலைக்கத்தில் சென ஊசி போட தான் அங்கே போவோம். மற்ற உடம்பு சரியில்லாம் எங்கள் டாக்டர் வர வச்சு ஃபோன் அடித்தா வருவாங்க. வந்து ஊசி போட்டு மாத்திரை என்னது போடு என்ன போடுன்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி நோய்கள் வருதுங்க? என்ன மாதிரி தடுப்பூசி போடுறீங்க? தடுப்பூசி கவர்மெண்ட்டில் போடுறாங்க. அதை போட்டுக்க வேண்டியதான். அதை போட்டாலும் காய்ச்சல் வந்துடும். திருப்பி இந்த வெயில் அடிக்கிறதுல காற்று அடிக்கிறதுல சேர்றதில்ல. ஒரு நாளைக்கு சேர்றதில்ல காய்ச்சல் வந்துடும். அவ்வளோதான் வேலை. காய்ச்சல் வந்துடும். மடி போடும்.
மடிக்கு கூட அது பூசிட்டு ஒன்றும். சரிங்க. எல்லா ஒன்றும் இப்போ பராமரிப்பு எல்லாம் தான் பார்த்துக்கணும். இதில் இப்போ நமக்கு எவ்வளோங்க லாபம் கிடைக்குது உங்களுக்கு இப்போ? லாபத்துக்கு லாபம் கிடைக்கும். மாதம் 10,000 மேலே எல்லா செலவு போய் 10,000 வரைக்கும். அவ்வளோ 10,000 கிடைக்கும். நினைக்கிறத கூடி ஒரு மாதம் 20,000 இறக்கும். 10,000 அது செலவு போகும். சரி, 10,000 வந்துடும். இப்போ நம்ம இளைஞர்கள் இந்த மாட்டு தொழில் ஆரம்பிக்கணும், அந்த மாடு வாங்கினா என்னைக்கு சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? மாடு பால் பண்ண வைக்கணும். மாடு 5-6 மாடு வாங்கி வைக்கணும்னா அப்படி தான் அந்த மாதிரி தான் பராமரிப்பு வச்சுக்கிட்டு கொட்டா போட்டுக்கிட்டு நிழலோட்டமாக இருக்கணும். கொட்டா நிழல் முதல்ல 2 மாடு வாங்கணும், பராமரிப்பு பார்க்கணும், பால் கறக்கணும், மாட்டு தீவனம் இருந்து புண்ணாக்கு பற்றி கொண்டு இருந்து எல்லாம் போட்டால் தான் பராமரிப்பு ஆச்சு.